எவ்வளோ குறைஞ்சிருக்கு சிஸ்டர்? 75%. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமா? ஜஸ்ட் தேங்க் பண்ணிகிட்டே இருங்க, அது கிளியர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? இப்போது உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு நாய் வந்து தெரு நாய் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி துரத்துவீங்க? ப்ளீஸ் வெளியில் போன்னு சொல்லுவீங்களா? சாத்தானை துரத்தணும், அதே மாதிரி துரத்தணும். புரியுதா? அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாத ஆள் கிடையாது. துரத்தணும், எப்படி துரத்தணும்? அப்படின்னா ஓடி போயிடும். நீங்கள் வெளியில் போயிடனா அவன் போக மாட்டான். அதிகாரத்தோடு துரத்த சொல்கிறார் ஆண்டவர். கரெக்டா? மரியாதை சொன்னால் அவனுக்கு மரியாதை தெரியாதவன் சிஸ்டர். அவன் இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கிறானா, அவன் மரியாதை தெரிகிறவனா? அப்போ அவனை வந்து நம்ம நாயை துரத்துற மாதிரி துரத்தி ஓடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நோயை குணமாக்குறது ஈஸியா? ஏன்னா நம்ம செய்ய போகிறது கிடையாது. யார் செய்கிறது? அதை ஜீசஸ் செய்கிறார், அதனால ஈஸி. ஓகேங்களா? ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? எது சிஸ்டர்? வலி இங்கெல்லாம் வராது அது ஆவியானவர் செயல்படுறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போது ஒருத்தர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் அந்த நோய் நமக்கு வருமா? ஒரு சிலர் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஒன்றும் வராது. பயந்தீங்கன்னா வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த நோய் எனக்கு வந்துருமோன்னு பயந்தீங்கன்னா வரும். பயந்தீங்கன்னா வரும். அப்படி பயம் இருந்தால் தயவுசெய்து தலையில் கை வைக்காதீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாலும் நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் வந்துருமோன்னு பயம் இருந்ததுன்னா தயவுசெய்து தலையில் கை வச்சு ஜெபிக்காதீங்க. ஓகேங்களா? நான் சொல்ல டிஃப்ரென்ஸ் புரியுதா? சந்தேகத்தோடு செய்கிற எல்லாம் பாவம்னு பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் சந்தேகப்பட்டு செய்யும்போது டெவில் கேன் ஒர்க். அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தொட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னா தொடாதீங்க. பேயை துரத்துறதுக்கு பயமாக இருக்குன்னா இந்த மினிஸ்ட்ரிக்காக வராதிங்க. சொல்லுது புரியுதா? உங்களுக்கு மட்டும்தான் புரியுது சிஸ்டர், யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் புரியுதா? பேய்க்கு பயப்படுறவங்க ஊழியம் பண்ண முடியாது. ஏன்னா நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் 2 ஆட்சி உண்டு. ஒன்று இருளின் ஆட்சி, இன்னொன்று ஒளியின் ஆட்சி. நீங்கள் எந்த ஆட்சியில் இருக்கிறீங்க? ஒளியில் ஆட்சி இருக்கிறீங்க. இயேசு நாமத்தில் சாத்தானே ஓடுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? போயிட்டு இருள் ஆட்சியில் இருக்கிற ஒருத்தனை பலாருன்னு அடிக்கிறீங்க. இப்போ அவன் சும்மா விட்டுருவானா? தாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் பயந்தீங்க, ஏதாவது தவறான வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா உங்களை அட்டாக் பண்ண முடியும். அதனால் இது சும்மா ஏதோ ஜெபிக்கிறோம் அப்படின்றது கிடையாது. ஊழியம் என்பது இருளின் ஆட்சியோடு சண்டை போடுறது. அப்போ அது தெரிஞ்சு தான் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு வரணும். நான் போய் மெசேஜ் கொடுத்தேன் பிரதர், 4 பேர் மனம் மாறினாங்க. 4 பேர் மனம் மாறினாங்க என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் சைடில் இருக்கிற 4 பேரை நீங்கள் இந்த பக்கம் கூட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? எதிரியோட போய் சண்டை போட்டு நம்ம ஆள் அங்கே இருக்கிற 4 பேரை பிணைய கைதே வச்சிருக்கணும் கூட்டு வந்துட்டீங்க. அப்போ அவன் எப்படியாவது நம்மளை காலி பண்ணணும்னு பார்ப்பான். இதுதான் உண்மையிலே நீங்கள் பண்ணுற மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த மினிஸ்ட்ரியோட மீனிங் இது தான். அப்போ இதுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது. சந்தேகப்பட்டாலும் இதை செய்ய முடியாது. தைரியமாக கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு இருக்கிறவங்க மாத்திரம்தான் இந்த மினிஸ்ட்ரியை ஒழுங்காக செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறேன், நம்பிக்கை மிக மிக அவசியம். ஊழியன்றது சாத்தானோட சண்டை போடுறது, இருளின் ஆட்சியோடு. சிஸ்டர் புரியுதுங்களா? சிஸ்டர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இது என்ன இது ஏதோ நினச்சிட்டு வந்தேன், இந்த பிரதரு பம்பில் மாட்டி விட்டுருவார் போகுது, நம்மளை பயமுறுத்திட்டே இருக்கிறாரு. நான் உண்மையை சொல்கிறேன், உண்மையிலே ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம சண்டை போடுறோம். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கணும். இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நம்ம அவனால் தொட முடியாது. ஆனால் பயந்தோம் அப்படின்னா ரிஸ்க். பயப்படுறவங்க இந்த வேலைக்கு வராதிங்க, தயவுசெய்து சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். பயப்படுறவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே சிஸ்டர், நம்பிக்கையாக சொல்லணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, சரியாயிடுச்சா இப்போ? ஆண்டவருக்கு நன்றி. க்ளோரி டு ஜீசஸ். கரங்களை தட்டி நன்றி சொல்கிறேன். சரி, ஜீசஸுடைய நாமத்துக்கு அவ்வளோ பவர். நீங்கள் சொன்னீங்கன்னா சாத்தா நடுநடுங்குவான். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறீங்களா இல்லையான்றது அவனுக்கு வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் சொல்கிற வாய்ஸில் என்ன பவர் வருதுன்னு அவனுக்கு தெரியும். இது வெறும் குரல் தான் வருது, சக்தியை காணும்னு தெரிஞ்சதுன்னா அவன் நம்மளை அடிப்பான். அதனால் நம்பிக்கை வேணும்.
தயவுசெய்து நம்பிக்கையோடு செய்யும்பொழுது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒவ்வொரு முறையும் நம்பிக்கைனா என்னென்னு ஆரம்பிக்கணும், அப்புறம் இன்னொன்றுக்கு போயிடுறோம். இப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா? ஓகே, வேறு யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்களா? சரி, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக தியரி எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒன்றும் பண்ணலன்னா வேஸ்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு இறை வார்த்தையும் வாழ்க்கையில் நம்ம செய்ய முடியணும். ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நாளைக்கு ஒரு வீடு சந்திப்புக்கு போகிறீங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஏசு நாமத்தில் எந்திரிச்சு நடந்தாங்கன்னா அதோட அவங்க மனம் மாறிட போகிறாங்க. நம்ம 1 மணி நேரம் உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? ஓகே, குட். நம்பிக்கைக்கு டெஃபினேஷன் எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. எபிரேயர் 11:1. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஓகே, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் அதில். ஓகேங்களா? டீப்பாக எடுக்கலாமா? ஆனால் நீங்கள் அலர்ட்டாக இருந்தால் தான் புரியும். எல்லாம் அலர்ட்டாக இருக்கீங்களா? இல்லை எந்திரிச்சு கொஞ்சம் பாட்டு பாடலாமா? அலர்ட்டாக இருக்கிறோமா? தூங்குறவங்களும் அல்லையா சொல்லுங்கள். பரவாயில்ல, அலர்ட்டாக இருக்கிறாங்க. எது பிரதர்? அப்படியா? பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். எது சார்? ட்ரைனிங் அப்படியா? வெரி குட், குட் குட் குட். ஓகே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும். இல்லை இல்லை, வசனம் அங்கேயே இருக்கு, நீங்கள் ஜஸ்ட் கேளுங்க பார்க்கலாம். நம்பிக்கைன்னா என்னது? நம்ம எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் அப்படின்ற உறுதி. அப்போ எதிர்நோக்குன்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? எதிர்நோக்குன்னா என்னது? வெரி குட், எக்ஸ்பெக்டேஷன். வேற யாராவது? எதிர்பார்ப்புனா என்னது? நிலை வாழ்வை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஆனால் எதிர்பார்ப்புனா என்னது? எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு. சிஸ்டர், என்னைக்காவது ஒரு நாள் நடக்குன்ற ஒரு, அதுக்கு பேர் எதிர்நோக்கு, நம்பிக்கை கிடையாது. எஸ், எதிர்நோக்குனா என்னது? தயாரிப்பா, காத்திருப்பு. வெரி குட். ஓகே, ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறது எதிர்பார்ப்பு, அது நம்பிக்கை கிடையாது. ஏ சிஸ்டர், ஆயத்தமாக இருக்கணும், ஆனால் எதிர்பார்ப்புனா என்னது? விழிப்போடு காத்திருக்கிறது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு லாட்ரி சீட் அடித்தா நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு லாட்ரி சீட் அடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துருக்கிறேன். இது எதிர்நோக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எது சிஸ்டர்? இல்லை இல்லை, நான் கேட்குறது பேராசை. ஓகே, சரி. இப்போ உங்கள் பையன் வந்து அமெரிக்கா போயிடுவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இது எதிர்பார்ப்பா, எதிர்நோக்கா? இது எதிர்பார்ப்பா? ஓகே, குட். சரி, இது நம்முடைய ஆசை, டிசைர். என் பையன் அமெரிக்கா போனால் நம்ம ஆசைப்படுறோம், நம்முடைய ஆசை, நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இது எதிர்நோக்கு கிடையாது. எதிர்நோக்கு அப்படின்றது ஏதோ ஒன்று நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோம், ஆனால் இறை வார்த்தையின் அடிப்படையில் அது இருக்கணும். ஓகேங்களா? இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் எதிர்நோக்கி காத்து இருப்பதுக்கு பேர் தான் எதிர்நோக்கு. இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், இது எதிர்நோக்கா? ஏன்? ஏன்னா இறை வார்த்தை சொல்லுது, எப்படி இவர் மேலே போனாரோ அதே போல் மீண்டும் வருவார்னு வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தையை நம்பி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நான் இறந்தா மோட்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்புகிறோம். இது ஒரு எதிர்நோக்கு, தப்பு கிடையாது. இறை வார்த்தை சொல்லுது, இறந்தா விண்ணிலிருந்து வந்த உடல் விண்ணுக்கே திரும்பும் முன்னும், மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. அப்போ இறந்தா நம்ம உயிர் மோட்சத்துக்கு போவோம் நம்ம நம்புகிறோம். இது ஒரு எதிர்நோக்கு. இஸ் இட் கிளியர்? இறை வார்த்தையின் அடிப்படையில் ஒன்று நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருப்பதுக்கு பேர் எதிர்நோக்கு. பிரைஸ் தி லார்ட். எழுதிக்கிறீங்களா? இது முக்கியம் டெஃபினேஷன். எதிர்நோக்கு என்றால் என்ன? இறை வார்த்தையின் அடிப்படையில் இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் எதிர்நோக்கி காத்திருப்பதற்கு பேர் எதிர்நோக்கு. உதாரணமாக
இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். ஓகேங்களா? இப்போ இந்த எதிர்நோக்கு உறுதி பெறும்போது கட்டாயம் நடக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம அதை உறுதியாக மனசில் எடுக்கும்போது அது நம்பிக்கையாக மாறுகிறது. இப்போ இப்போ அந்த எபிரேயர் 11:1 படிங்க. எபிரேயர் 11:1. நம்ம எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. அப்போ உங்களுடைய எதிர்நோக்கி எப்போ உறுதிப்படுகிறதோ அது என்னவா மாறுது? நம்பிக்கையாக மாறுகிறது. கரெக்டா? எழுதிக்கோங்க. எப்பொழுது எதிர்நோக்கு உறுதி பெறுகிறதோ அப்பொழுது அது நம்பிக்கையாக மாறுகிறது. இப்போ அந்த எதிர்நோக்கு எப்படி உண்டாகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருக்கா? கொஞ்சம் தேரியா போகிற மாதிரி இருக்கா? கிளியர்? பின்னால் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஓகேயா? ஓகே, குட். இப்போ இந்த எதிர்நோக்கு எப்படி உண்டாகுதுன்னு பார்க்கணும். ரோமர் 15வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. ரோமர் 15:4. இல்லை சிஸ்டர். முக்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் மறைநூல் தரும் உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. ரோமர் 15:4. ஓகேங்களா? வசனம் என்ன சொல்லுது? மறைநூல் தரும் உறுதியினாலும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. அப்போ எதிர்நோக்கு எதனால உண்டாகுது? அந்த மன உறுதி மன ஊக்கம் எதுலேருந்து வருது? இறை வார்த்தையினால வருது. ஓகேங்களா? அப்போ இறை வார்த்தையினால நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை காலையிலே படித்தோம் நம்ம. ரோமர் 10:17. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான், ஓகே, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை, நம்பிக்கையான வார்த்தைகளை நம்ம கேட்க கேட்க நமக்கு நம்பிக்கை உண்டாகும். புரியுதுங்களா? வாக்கு தத்துவத்தை நம்ம தொடர்ந்து கேட்க 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 ஃபஸ்ட்டு நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. இந்த எதிர்நோக்கு நிச்சயமாக நடந்துரும் அப்படின்னு நம்ம உறுதி வரும் பொழுது அது நம்பிக்கையாக அது மாறுகிறது. நிறைய பேர் கொட்டையை விட்டே பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரமாக கேட்குற மாதிரி இருக்குதா? எது சிஸ்டர்? இப்போ புரியுது, கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். ஸோ இறை வார்த்தையை நம்ம கேட்க 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 ஃபஸ்ட்டு என்னது? எதிர்நோக்கு உண்டாகுது. இன்னும் கேட்க 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 அந்த எதிர்நோக்கு உறுதி பெறுறதுனால அது நம்பிக்கையாக மாறுகிறது. இப்போது ஒருத்தருக்கு நோய் குணமாகணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல நோய் குணமாகிடுச்சுன்றதை நம்பணும். இப்போ இந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர்றதுக்கு அதுக்கு ஏற்ற இறை வார்த்தையை நம்ம தொடர்ந்து அறிக்கை பண்ணணும். உதாரணமாக, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன். இதை முதல்ல சொல்லும்போது என்ன ஆகுது? எதிர்நோக்கு உண்டாகும். இன்னும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஆமாம் நான் குணமாயிட்டல அப்படின்னு எப்போ நீங்கள் நம்புறீங்களோ நோய் விட்டு ஓடி போயிடும். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. இது இல்லாமல் நான் நம்புறேன்னு சொன்னால் நம்பிக்கை வராது. இவ்வளோ நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தது நம்மளே நம்ம ஏமாற்றிட்டு இருக்கிறோம். நம்பிக்கை வர்றதுடைய மெத்தட் இதுதான். என்ன உங்களுக்கு வேணுமோ அதனுடைய வாக்கு தத்தத்தை நாம் தொடர்ந்து அறிக்கை பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும்னா அது ஓகே, அதையும் சொல்லலாம் அதையும் சொல்லலாம். இல்லை இது சிஸ்டர் நீயும் கடன் வாங்க மாட்டே, கடன் கொடுக்கல சொல்லலாம். தோபித்து சொல்லலாம். இல்லை பிலிப்பியர் 4:19 சொல்லலாம். என் ஆண்டவர் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும்.
இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல என்ன ஆகும், என்னைக்காவது ஒரு நாள் என் கடன் பிரச்சனை தீர்ந்துரும் தோணும். இன்னும் அதிகமாக சொல்ல சொல்ல இப்பவுமே தீர்ந்துரும் அப்படின்னு எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வருதோ கடன் பிரச்சனை தீர்ந்து போகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை இல்லையா? எழுந்து ஒரு பாட்டு பாடலாமா? எஸ் பிரதர். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருகும் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே, மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே, மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே, உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே.
எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவாற்றுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். Praise the Lord. Praise the Lord. எல்லோரும் அமரவும். இயேசு ராஜா வந்திருக்காரா? வந்திருக்கார். ஓகே, வெரி குட். ரோமர் 10வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. சிஸ்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டீங்க. ஓகே. அதில் சொல்லி இருப்பது இதுவே, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ரோமர் 10வது அதிகாரம் 8வது வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இறை வார்த்தையை நீங்கள் உள்ளத்தில் ஸ்டோர் பண்ணணும்.